I'm Prajilakshmi from Love Business. சின்ன வயசுலேருந்தே ஏதாவது ஒவ்வொரு வருஷம் ஏதாவது டிசீஸ் வந்துட்டே இருக்கும். அப்பா சொல்லுவார், நீ ஏன் இப்படி இருக்க, உனக்கு பிறக்கிற குழந்தை ரொம்ப அது வெளியில வர்றதுக்கே அது ஒரு நோஞ்சானா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. இப்படி ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போயிட்டே இருந்தா உனக்கு கல்யாணம் சின்ன வயசுல சொல்லுவாங்க, உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா ஹாஸ்பிட்டலுக்கே தான் அனுப்பணும் போல இருக்கு அப்படின்னு. ஸோ இதுக்காகவே நம்ம டாக்டர் ஆகணும், நம்ம உடம்ப பார்த்துக்கிறதுக்கு நம்ம டாக்டர் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்துலதான் சேர்ந்தேன். ஹோமியோ அப்படின்னு எண்ணம், அலோபதி சின்ன வயசுல இருந்தே பிடிக்காது. அப்புறம் இங்க வந்துட்டு சித்தால மெடிசன் கொடுக்குறோம், அப்புறம் திருப்பி வருதப்போ என்ன பெர்மனண்டா இருக்குன்னா லைஃப் ஸ்டைல் ஒழுங்கா வச்சுக்கணும், ஃபுட்டு ஒழுங்கா வச்சுக்கணும், இதெல்லாம் அட்வைஸ் பண்ணாலே யாரும் கேட்க இல்லை. அப்ப அதுவே எனக்கு ஸ்ட்ரெஸ் ஆன மாதிரி ஆயிடுச்சு, அதுவே என் ஹெல்த்தை பாதிச்சிருச்சு. எல்லாரும் எப்படி இடுப்பு தூக்கி வச்சுட்டு போற மாதிரி, மத்தவங்க படிப்படியா சாப்பிடுங்க சரியாயிடும்ன்ற மாதிரி அட்வைஸ் பண்ணுவாங்க. நாங்க இல்ல இப்படி பண்ணி இப்படி செய் அப்படி என்ஐஎஸ்ல எப்படி பண்ணாங்க. அப்ப கோர்ஸ் முடிச்சுட்டு வரும்போது அவ்வளோ ப்ரீத்திங் இஷ்யூவோட இருந்தேன். சரி நம்ம டாக்டர் இருக்கிற அளவுக்கு முடியல, மென்டலி வீக்கா இருக்கும், சரி நம்ம ஃபேமிலி லைஃப ஒழுங்கா வச்சுப்போம், ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை நம்ம தான் நல்லது செய்யணும்னு நினைக்கிறோம், பட் அதுக்கான தகுதி திறமை இல்லை, தகுதி திறமை உள்ள ஒரு குழந்தைய நம்ம சமுதாயத்துக்கு கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு 2 குழந்தை பிறந்துச்சு, 2 குழந்தையும் இறந்துச்சு. என்ன அப்புறம் இப்ப எனக்கு கிடைச்ச அதுல புரிதல் என்னதான் நம்ம லைஃப் ஸ்டைல் ஃபுட்டை ஒழுங்கா வச்சிருந்தாலும் ஃபீலிங்ஸ் கரெக்டா இருக்கணும், எமோஷனலி பேலன்ஸ்டா இருக்கணும். இல்லைன்னா நான் இருந்தது ஒரு தோட்டத்து வீடு, என்னதான் தூய்மையான காத்து வெளிச்சம் இயற்கை உணவு என்ன எடுத்துட்டாலும் எமோஷனலி வீக்கா இருந்தோம்னா எவ்வளோ ஆரோக்கியமான குழந்தையா இருந்தாலும் அதனுடைய growth வந்து ஸ்டாப் ஆயிடும், நம்மளோட மில்க் வந்து அந்த குழந்தைய அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றதுதான் எனக்கு இறைவன் கொடுத்த புரிதல். இதை காரணமா வச்சுட்டு என் வீட்டுக்கான என்னை விட்டு பிரிஞ்சுட்டாரு. இப்போ அந்த 3 years ஆச்சு. ஹெல்த் வைஸ் 0வா இருந்து இன்னைக்கு இங்கே பேசுற அளவுக்காச்சும் இம்ப்ரூவ் ஆயிருக்கேன். ஆனா என்னதான் இவ்வளவு எடுக்கிறேன், மத்தவங்களாம் என்ன வேணாலும் சாப்பிட்றாங்க, நல்லா இருக்காங்க, நான் இவ்வளவு உத்தமமா பண்றேன், அந்த அளவுக்கு ஹெல்த் இல்லையேங்கும் போதுதான் அப்ப ஃபீலிங்ஸ் லெவல்ல நீ ரொம்ப வீக்கா நெகட்டிவா இருக்க, ஸோ அதுல பாசிட்டிவா இருந்தாதான் இதாகும். எங்க அப்பா மருந்து செய்யறதுல ரொம்ப ஆர்வமா இருக்காரு, செய்யறாரு. எல்லாரும் அப்பா பண்றாரு நீ பண்ணல, எனக்கு பேஷண்ட் பார்க்கவே விரும்பல, யாருமே லைஃப் ஸ்டைல் மாத்திக்க மாட்டாங்க அப்படின்னு அந்த இதுல இருந்தேன். இப்ப எனக்கு கிடைச்ச அறிவுல ஃபீலிங்ஸை தான் ஃபர்ஸ்ட் மாற்றணும். பேட் ஃபுட்டு லைஃப் ஸ்டைல் நைட் டியூட்டி பார்க்குறேன் அதெல்லாம் பண்ணா கூட தாங்கும். மனசு வந்து அமைதியா நிம்மதியா சாந்தியோட சமாதானத்தோட இல்லை அப்படின்னா என்னதான் உத்தமமா பண்ணாலும் அங்க நோ யூஸ். ஸோ ஃபீலிங்ஸை தான் பண்ணணும். நீங்க சொன்னீங்களா சார் 10% தான் மருந்து, 90% வந்து நம்ம கவுன்சிலிங். ஸோ கவுன்சிலிங் மூலயமா நம்ம அவங்களோட மைண்டை வந்து கரெக்ட் பண்றோம். அப்ப எனக்கு நான் என் உடம்புக்கு தான் டாக்டர், நான் டாக்டரே இல்லை அப்படின்னு தான் நான் இந்த எம்டி முடிச்சதுலேருந்தே இருந்தேன். ஏன்னா மற்றவங்களை பார்க்குற அளவுக்கு எனக்கு ஸ்ட்ரென்த் இல்லை, நானே வீட்டில் இருக்கேன் போது நான் அப்படி பண்ணுவேன். ஆனா இந்த 2 குழந்தை கன்சீவ் ஆனப்ப என்னோட ஹெல்த் இம்ப்ரூவ் ஆச்சு. இந்த 2 குழந்தை என் ஹெல்த்தை இம்ப்ரூவ் பண்ணுச்சு. ஏன்னா இப்போ உள்ள ஜென்ரேஷன்ல ஒரு கன்சீவ் ஆகிட்டாங்க, குழந்தை பண்ணுச்சுனாலே ஹெல்த் வைஸ் எல்லாம் வீக் ஆகிட்டாங்க இல்லையா சார். ஆனா நான் வந்து 2 குழந்தைய நான் வீட்டில் பெற்றுக்கிட்டேன். எப்படி முன்னுதாரணமா இருக்கணும்னு நினைச்சேன்னா எல்லாரும் குழந்தைய வீட்டில் பெற்றுக்கணும் அப்படின்னு. ஆனா இப்போ உள்ள இதுக்கு அந்த மாதிரி ரொம்ப ஹைலி இம்பேலன்ஸ்டா ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கணும்ன்றது காலத்துக்கு ஏற்ற மாதிரி சூழலுக்கு ஏற்ற மாதிரி போகணும். இப்ப சார் கொடுக்குற விஷயங்கள் எனக்கு அதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. அப்படியே ரொம்ப பர்ஃபெக்டா எதிர்நீச்சல் போட்டுட்டு அப்படி இல்லாம பாதுகாப்பாகவும் இருக்கணும், அது மற்றவங்களும் அப்ரூவ் பண்ற மாதிரி இருக்கணும். ஸோ ஒரு சேஃப்டி ஜேர்னி பண்றதுக்கு சாரோட அட்வைஸ் யூஸ்ஃபுல்லா இருக்கு. நான் டாக்டர் இல்லை அப்படின்னு விட்ட விஷயத்த இந்த சாரோட இனிவரும் கைடன்ஸ்லையும் இந்த இப்ப என் ஹஸ்பண்ட் இல்லை, ஸோ மற்றவங்களுக்காக நல்ல குழந்தை வர்றதுக்கு நான் ஒரு இனிஷியேட்டிவா இந்த இடத்துல மறுபடியும் நான் டாக்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன் சார்.
கான்ஃபிடன்ஸ் லெவலும் கூடிடும். உங்களோட சப்போர்ட் நீங்கள் எப்படி இன்னும் பார்க்குறீங்க. இப்போ கிளாஸாக நான் கவனிச்சேன், உங்கள் கூட உட்காந்து ஒரு பேஷண்ட்டையும் பார்க்குற அளவுக்கு இன்னும் இருந்துச்சுன்னா அது எனக்கு சப்போர்ட்டிவ். ஏன்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் அலோபதி இல்லை, மாடர்ன் சப்ஜெக்ட்ஸே அதிகம் படிக்க மாட்டேன், ஏதோ பாஸ் ஆகிறதுக்கு மட்டும். ஏன்னா அதில் ஏதாவது நெகட்டிவாக நம்ம படித்து நெகட்டிவான விஷயம் இது சரியாகாது அந்த மாதிரி ஸ்டோர் பண்ணிடக்கூடாது. ரொம்ப ஹைலி இதாக இருந்தால் அதை இனிமேல் படிப்படியாக இதாகி சேஞ்ச் பண்ணி மற்றவங்களுக்கு யூஸ் ஆகிற அளவுக்கு பயன்படுற அளவுக்கு வரணும். அதான் சார்.